அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டியாகோ நகரில் மிகப்பெரிய மசூதியான சாண்டியாகோ இஸ்லாமிய மையத்திற்கு வெளியே நேற்று திங்கட்கிழமை காலையில் ஒரு பயங்கரமான துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துள்ளது. இந்த கொடூரமான தாக்குதலில் மசூதியின் பாதுகாப்பு அதிகாரி மற்றும் அங்கு இயங்கி வரும் அல் ரஷீத் பள்ளியின் ஊழியர்கள் 2 உட்பட மொத்தம் 3 பேர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்திய 17 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலிருந்து காரில் தப்பியோடி பின்னர் தங்களை தாங்களே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டனர். இதனால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. இந்த முழு சம்பவமும் இஸ்லாம் மதத்தின் மீதான வெறுப்பு மற்றும் இனவெறியால் நடத்தப்பட்ட ஒரு வெறுப்பு குற்றம் என்ற கோணத்தில் அமெரிக்காவின் FBI மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த தாக்குதல் நடப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே தாக்குதல் நடத்திய ஒரு இளைஞனின் தாயார் போலீசுக்கு போன் செய்து தனது மகன் வீட்டில் இருந்த துப்பாக்கிகளையும் காரையும் எடுத்துக்கொண்டு அவனது நண்பனுடன் ஓடிவிட்டதாக புகார் அளித்துள்ளார். போலீசார் அவர்களை தேடிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் மசூதிக்கு வெளியே துப்பாக்கி சூடு நடப்பதாக காலை 11:43 மணிக்கு போலீசாருக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது. சம்பவ இடத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறும்போது ராணுவ உடை அணிந்திருந்த அந்த 2 இளைஞர்களும் செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியால் சுமார் 30 முறைக்கும் மேல் குண்டுகளை முழங்கியதாக தெரிவித்துள்ளனர். தகவல் கிடைத்த 4 நிமிடங்களிலேயே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மசூதி பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதே நேரத்தில் மசூதியிலிருந்து தப்பிய அந்த இளைஞர்கள் வழியில் தோட்டம் பராமரிக்கும் தொழிலாளி ஒருவரையும் நோக்கி சுட்டுள்ளனர். நல்ல வேளையாக அவர் தலையில் அணிந்திருந்த பாதுகாப்பு தொப்பியில் குண்டுபட்டு திசை மாறியதால் அவர் காயம் ஏதுமின்றி உயிர் தப்பினார். அதன் பிறகு மசூதிக்கு சற்று தூரத்திலேயே காரை நிறுத்தி அந்த 2 இளைஞர்களும் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அச்சுறுத்தல் முழுமையாக முறியடிக்கப்பட்டதாக போலீசார் அறிவித்தனர். இந்த தாக்குதலின் போது மசூதியின் பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கியுடன் வந்தவர்களை மிகவும் தைரியமாக எதிர்கொண்டு தடுத்துள்ளார். அவர் தனது உயிரை தியாகம் செய்து இந்த தாக்குதலை தடுத்ததால் மசூதிக்குள் இருந்த நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அவரது இந்த வீரமான செயல் இன்று பல உயிர்களை காப்பாற்றியுள்ளது என்று சாண்டியாகோ போலீஸ் தலைமை அதிகாரி ஸ்காட் வால் பாராட்டியுள்ளார். தாக்குதல் நடந்த சமயத்தில் மசூதி வளாகத்தில் உள்ள பள்ளியில் குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்ததால் அந்த பகுதி முழுவதும் உடனடியாக மூடப்பட்டு பின்னர் குழந்தைகள் அனைவரும் கைகளை கோர்த்தபடி பத்திரமாக வெளியே அழைத்து வரப்பட்டனர். போலீசாரின் விசாரணையில் அந்த இளைஞர் வீட்டில் எழுதி வைத்திருந்த தற்கொலை குறிப்பில் கடுமையான இனவெறி மற்றும் மத வெறுப்பு கருத்துக்கள் இடம்பெற்றிருந்ததும் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கியிலும் வெறுப்பு வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க தலைவர்கள் பலரும் தங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மசூதியின் இயக்குனர் இமாம் தஹாக் ஹசானே பேசும்போது வழிபாட்டு தலங்களை இப்படி இலக்காக்குவது மிகப்பெரிய கொடுமை என்றும் இது சாமி கும்பிடும் இடம், சண்டை போடும் களமல்ல என்றும் வேதனையோடு கூறியுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித நாளான தியாக திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஒட்டுமொத்த மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூசோம் விடுத்துள்ள அறிக்கையில் குடும்பங்களும் குழந்தைகளும் நிம்மதியாக வழிபடும் இடத்தில் இப்படி ஒரு வன்முறை நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் வழிபாட்டு தலங்கள் மீது நடத்தப்படும் இதுபோன்ற மிரட்டல்களை அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது ஒரு மோசமான சூழ்நிலை என்றும் ஆரம்பகட்ட தகவல்கள் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் இது குறித்து அரசு தீவிரமாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.